நான் பிறந்ததுலேருந்து எனக்கு விவரம் தெரிந்ததுலேருந்து கஷ்ட ஜீவனமே அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு எப்பொழுது விடிவு காலம் வரும் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ அவங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் அதிகபட்சமாக அவருக்கு 6, 8, 12 இருக்கக்கூடிய கிரகங்கள் திசை தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். சனி, ராகு, செவ்வாய் இது போன்ற பாவ கிரகங்களிடம் சம்பந்தப்பட்டு இணைந்த கிரகங்களின் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. ராசியும் அவ்வாறே சனி கோச்சாரத்தில் சனி ராகுவின் தொடர்பை பெறும் பொழுது நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. அப்போது அவருக்கு சரியாக வேண்டும் என்றால் 11ஆம் அதிபதி தசையும் நடக்க வேண்டும். ஜாதகத்தில் கிரகங்கள் தனித்தனியாக இருக்க வேண்டும். எந்த கிரகம் எந்த கிரகத்தின் தொடர்பு இல்லாமல் தனியாக இருக்கும்போது இயல்பான தன்னுடைய காரக ஆதிபத்திய விஷயங்களில் பலன்களை செய்யும். அப்போ 6, 8, 12 தொடர்பு கூடாது, பாவ கிரகங்களில் தொடர்பு கூடாது. அவ்வாறாக இருக்கும் பட்சத்தில் தான் ஜாதகருக்கு நல்ல யோகங்களை தரும். மேலும் ராகு தசை ஒருவருடைய தன நிலையை கண்டிப்பாக மாற்றும். கஷ்டப்படுறவங்களை மேல் கொண்டு வரும். அதுக்கு ஓரளவுக்கு இருக்கும். அதே கேது நிலை மாற்றத்தை கொடுக்கும். ராகு தன மாற்றத்தையும் கேது நிலை மாற்றத்தையும் கொடுக்கும். அவரவர் ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்ப்பதே மிகச்சரியாக இருக்கும்.